ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறேன். தந்தூரி சிக்கன் டிக்கா ரெசிபி. செம்ம டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு 2 லெக் பீஸு, 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் சிக்கன்னு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை வந்து 2, 3 வாட்டி நல்லா அலசிட்டு, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு நைஃபை வச்சு சிக்கன் மேலே அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், உப்பு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் டிக்காவில் வந்து கொஞ்சம் அந்த டேங்கினஸ் தெரியும், ஒரு புளிப்பு தன்மை தெரியும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து இந்த சிக்கனுக்கு உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. சாரி, நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குற வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நீங்கள் இதில் கொஞ்சமாக அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவை வந்து அந்த சிக்கன் மேலே நல்லா ரப் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு அட்லீஸ்ட் இந்த சிக்கனை வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 2-3 மணி நேரம் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு grill பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் அவனில் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு grill பேன் இருந்ததுன்னா இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா கூட அதில் கூட இந்த சிக்கனை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் அவனில் பண்ணுறதுனால இப்போ இந்த grill பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அந்த பேனில் வச்சுடுங்க. சம்டைம்ஸ் அவனில் வந்து பேக் பண்ணும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்பு. நான் இங்கே வந்து ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அவன் சேஃப் இருக்கிற ட்ரே எது வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயை வந்து அவனில் இருக்கிற கீழே ரேக்கில் வந்து இந்த தண்ணியை வச்சுடுங்க. மேலே ரேக்கில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து வச்சுடுங்க. இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 மினிட்ஸை வந்து இந்த சிக்கனை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி ட்ரேக்கு உள்ளே வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சிக்கனை வந்து ட்ரை ஆகாமல் அந்த தண்ணியில் வர அந்த ஸ்டீம் வந்து அந்த சிக்கனை வந்து நல்லா மாய்ஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி ட்ரே உள்ளே வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 35 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தந்தூரில் இருக்கிற மாதிரி அந்த கலரெல்லாம் இன்னும் வரல. அதுக்கு என்ன பண்ணணுன்னா அவனை வந்து ப்ராயில் மோடில் செட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து மேலே அவனில் இருக்கிற மேலே ரேக்கில் வந்து இந்த சிக்கனை வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் அந்த சிக்கனை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராயிலில் வந்து 10 நிமிஷம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. கலர் வந்து நல்லா மாறி அந்த தந்தூரில் இருக்கிற மாதிரி கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சுன்னா நீங்கள் சிக்கனை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தந்தூரில் வச்ச மாதிரி கலர் எல்லாம் மாறி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக சார்கோலை வந்து நல்லா சுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த தந்தூரில் வர ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தந்தூரி சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கணும் சிக்கன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.